வணக்கம். தமிழக வெற்றிக் கழகம் 2 ஆண்டு நிறைவடைந்து மூன்றாவது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறாங்க. இந்த நிகழ்வு எப்பொழுதும் போல அதாவது ஒரு ஆனிவர்சரி எப்படி நடக்கும், ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி தான் அவங்களும் இதை கட்டமைச்சிருந்தாங்க. ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளா பிரிச்சு இந்தந்த பகுதியில் இந்தந்த விஷயங்களை பேசப்போறோம், அதுக்கு தனியான ஆட்களை போட்டு ஒவ்வொரு விஷயமா கன்வே பண்ணாங்க. லாஸ்ட் விஜய் அவர்கள் பேசுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு ஆண்டு விழா மாதிரி தான். 2 ஆண்டு முடிஞ்சதா ஒரு ஆண்டு விழா மாதிரி தான் கொண்டாடுவோம். அது கிட்டத்தட்ட ஆண்டு விழா மாதிரி தான் பண்ணாங்க. அதுல விஜய் அவர்களும் லாஸ்டா நடனம் ஆடி இருந்தாரு. இந்த விஷயமும் பெரிய பேச்சு பொருளா மாறினது. இப்போ இதுல பார்க்க வேண்டிய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லா கட்சி மீட்டிங்லுமே என்ன நடக்கும்னா, ஒவ்வொரு தலைவர்களா பேசிட்டு லாஸ்டா வந்து விஜய் அவர்கள் பேசுவாங்க. ஆனா இதுல இந்த ஃபங்க்ஷன்ல 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே பேசவே இல்லை. ராஜ்மோகன் அவர் வந்து எப்பவும் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாரு. இது லாஸ்ட் விஜய் அவர்கள் வந்து பேசினாங்க. இதுக்கு இடைப்பட்ட இடத்துல எல்லாம் நிர்மல்குமார், செங்கோட்டையன், ஆதவ அர்ஜுனா, ஆனந்த் அவர்கள், அருண்ராஜ் அவர்கள் இவங்க யாருமே எந்த ஸ்பீச்சும் கொடுக்கல. ஏன்னா இது வந்து ஒரு புது அப்ரோச்சா பார்க்கப்பட்டது. என்ன காரணம்னா, நிறைய இளைஞர்கள், அப்புறம் பேச்சாளர்கள், அப்புறம் பாட்டு பண்ணாங்க, அப்புறம் பத்திரிகையாளர், ஊடகத்தில் உள்ள பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு இது மாதிரி விஷயங்களை பேச வச்சாங்க. இது வந்து புது அப்ரோச். ஏன்னா பத்திரிகையாளர் என்ன சொல்றாங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்து அப்படிங்கிற ஒரு 2 பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தமிழக வெற்றி கழகத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது அவங்க குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்களுடைய விஷயத்த சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி வெளியில இருந்தும் ஆள் கூப்பிட்டு இருந்தாங்க. அதை யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு நபரை கூப்பிட்டு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல குறிப்பிட்ட 5 நிமிடத்துக்குள்ள என்ன பேச முடியுமோ அதை பேசி முடிச்சுட்டு போயிருந்தாரு. இது மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணது வந்து இதுக்கு முன்னாடி இல்லாத அப்ரோச்னு சொல்லலாம். இது வந்து நிறைய பேர் விமர்சனமானது. அவர் டான்ஸ் ஆடினது, இது வந்து ஒரு பள்ளிக்கூட ஆண்டு விழா மாதிரி நடந்தது. இதை கட்டமைச்சதே அவங்க அப்படிதான் கட்டமைச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து நார்மலா எப்போதும் போல கட்சி மீட்டிங் மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு ஆண்டு விழா ஒரு கொண்டாடின மாதிரி இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவும் பண்ணி முடிச்சாங்க. இதுல முக்கியமான விஷயம், விஜய் அவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய முன்னாடி பேசிய ஆக்ரோஷம், அந்த வீரியமான பேச்சு, அது மாதிரி இல்லாம ஒரு நக்கல் நையாண்டி உடைய, ஆனா அதுவும் திமுக எதிர்ப்பு தான், இதுவும் திமுக எதிர்ப்பு தான். இதுல நக்கல் நையாண்டி உடைய பேச்சு கலந்திருந்தது. அதுல நிறைய விஷயங்களை அவர் வந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. அப்போ நிறைய விஷயங்கள் நக்கலாவே பேசினாரு. அதாவது ஒரு திமுகவுக்கு எதிராக ஒரு இயற்றப்பட்ட விஜய் அவர்கள் சொன்ன குரலாகட்டும், அப்புறம் ஸ்டாலின் அவர்கள் தூக்கத்துல இருந்து எழுந்தா கூட விசிலுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவரால் நிறைய அரசியல் திமுக வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அவருடைய தலைவர்கள், மூத்த தலைவர்கள் பண்ற நிறைய விஷயங்களை பார்த்துட்டு ஒரு தூக்கமே வர மாட்டேதுன்னு ஒரு வீடியோ பேட்டியில சொல்லியிருந்தாரு. அது கட்சி மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்தை இவர் கன்வே பண்ணதாகட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு நக்கல் நயாண்டியோட கன்வே பண்ணாரு. அப்புறம் ஃபர்ஸ்ட் அவர் பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவர் மேல எழுந்த விமர்சனங்களுக்கு பதில் சொல்ற விதமா தான் இந்த மீட்டிங் அமைஞ்சிருந்ததை நான் பார்த்தேன். என்ன விஷயம்னா, அவர் மேல எழுந்த விமர்சனங்கள் என்னன்னா, அவர் வந்து பனையூர்ல வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்றாரு, பார்ட் டைம் அரசியல் பண்றாரு அப்படிங்கிற விமர்சனம் எழுந்தது. இதுக்கு அவர் பதில் சொல்ற விதமா, விஜய் எப்ப வெளியே வருவாரு, விஜய் எப்ப வெளியே வருவாரு, வீட்டுக்குள்ளேயே இருக்காரு, வெளியே வரமாட்டாரா, பதில் மீடியாக்களை சந்திக்க மாட்டாரா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. 2026 தேர்தல் வரப்போகுது. அப்போ ஒவ்வொரு வீட்டுல இருந்து ஒவ்வொரு விஜய் வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு பதிலா சொல்லியிருந்தாரு. ஆக்சுவலா அந்த பதில் கூட எனக்கு ஏற்புடையதா இல்லை. ஏன்னா அது மாதிரியான பதில அவர் அங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொருத்தவங்களும் வருவாங்க, ஆனா இவர் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் கன்வே பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதே இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கன்னா அப்படின்னா அவர் அது மாதிரியான பாலிடிக்ஸ் தான் பண்ண போறாருன்றதுல உறுதியா இருக்காங்க. அவர் வந்து வெளியே வந்து பாலிடிக்ஸ் பண்ண போறது இல்லை, அவருக்காக மக்கள் தான் வேலை பார்க்க போறாங்க, நிர்வாகிகள் வேலை பார்க்க போறாங்க அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை இருக்காங்களா அப்படிங்கிற விஷயம் தெரியல. ஏன்னா இப்போ அது வந்து ஒரு தொண்டர்களிடையே ஒரு எழுச்சி ஏற்படுத்தினாலும் கூட அது பொசுக்குன்னு பார்க்கும் பொழுது என்ன அவர் இப்படி பதில் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு விஜயும் சரி ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் 2-3 ஓட்டுகள் இருக்கு, அவங்க எல்லாருமே 2026 தேர்தலுக்கு விசில் சின்னத்தில் ஓட்டு போட வெளியே வருவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொன்னார். ஏன்னா இது வந்து நிறைய ஊடகத்துல வந்து நிறைய பேர் வந்து அதிமுகவும் சொல்லியிருந்தாங்க, பனையூர் பண்ணையார் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்து பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பதில் சொல்றதாதான் இது அமைஞ்சிருந்து. ஆனா இதுக்கு பதில் இன்னொரு விஷயங்களை சேர்த்து கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனா அதை வந்து சொல்ல தவறிட்டாரு. என்ன காரணத்துக்காக, ஏன் எப்ப வருவேன், நான் கரெக்டான இடத்துல வந்துகிட்டு இருக்கேன்னா ஒரு ஜஸ்டிஃபை பண்ணிருக்கலாம் அந்த விஷயத்த. ஆனா அவர் வந்து இது மாதிரியான ஒரு சூசகமா பதில் சொல்லிட்டு
அதை கடந்துட்டாரு. அப்புறம் நம்மளை சுத்தி நிறைய கூட்டணிகள் உருவாக்கிட்டு இருக்கு. திமுக அவங்கள சுத்தி மற்றும் நிறைய கட்சிகள், காங்கிரஸ், மற்ற கூட்டணிகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது என்டிஏ கூட்டணியில மற்றும் பலர்னு சொன்னாரு. என்டிஏ கூட்டணி மற்றும் பலர்னா அதுல அதிமுக இருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது அந்த கூட்டணியை அவர் புறந்தள்ளுறாரு. அதாவது அந்த கூட்டணியை புறந்தள்ளும் போது பாஜக மற்றும் பலர் அப்படின்னா அதிமுகவை அவரு திரும்பவும் இக்னோர் பண்ண பாக்குறாரு. அதாவது டிவிகே அண்ட் டிஎம்கேங்கிற ஒரு கட்டமைப்புக்காக கொள்கை எதிரியான பாஜகவையும் ஒரு கூட்டணியாகவும் அரசியல் எதிரியான திமுகவையும் ஒரு கூட்டணியாகவும் நிலைநிறுத்திட்டு தன்னை டிஎம்கேக்கு எதிராக ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாரு. அதுல அந்த காரணத்தினாலதான் அவரு பாஜக மற்றும் பலர்னு அந்த விஷயத்த சூசகமா அதை டிக்ளேர் பண்றாரு. அந்த விஷயத்து மூலமா பெரிய கோபம் அடைஞ்சிருப்பாங்க அதிமுகவுடைய தலைவர்கள்லாம். ஏன்னா அந்த அவர் உபயோகப்படுத்தின வார்த்தை அது மாதிரியான வார்த்தை. அதுவும் ஒரு நக்கல் நையாண்டியோட தான் அந்த வார்த்தையும் அவர் சொன்னாரு. மற்றும் பலர்னா அது நிறைய பேர் இருக்காங்க, அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது ரொம்ப முக்கியமான ஆள் இல்லை அப்படிங்கிறது மாதிரியான ஒரு போக்கு. இதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணாரு. அவர் படத்துல நடிக்கிற மாதிரியே மற்றும் பல நடிகர்கள்லாம் சொல்லுவாங்க, மற்றும் பலர், அது மாதிரி அவர் கன்வே பண்ணிட்டு போறாரு. அது மாதிரி விஷயம் தான் அதுல பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன விஷயத்த அவர் முன்னெடுத்து வைக்கிறாரு அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய அரசை பத்தி கவலைப்பட்ட நிறைய விஷயங்கள், அதாவது பொன்முடி அவர்கள் பேசின விஷயமாகட்டும், ஓசி பஸ் அப்படின்னு சொன்னது, அவர் நிறைய இடத்துல போய் பிரச்சனை வாய் விட்டு தேவையில்லாத பிரச்சனை எடுத்துட்டு வந்தாரு. அப்புறம் ரயில் வந்தது அவருடைய புகார்ல இருந்து. அப்புறம் அதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி விஷயம், அது மாதிரிலாம் வரும்பொழுது நிறைய அமைச்சர்கள் பேர்ல ஒரு ரீமார்க் விழுந்துட்டே வந்தது. அந்த மக்களுக்கு எதிராக பேசுறதுல தவறாக பேசுற விஷயங்கள்லாம், அந்த விஷயம்லாம் பார்த்துட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அந்த மீட்டிங்ல சொல்லியிருந்தாரு அவங்களுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல, எனக்கு இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு நைட் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு, அப்போ மக்களுக்கு ஆதரவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குரல் எழுப்பியிருந்தாரு. அந்த விஷயத்த விஜய் அவர்கள் நக்கலா கையாண்டு அந்த விஷயத்த பார்த்து அப்படி சொன்னாரு. ஆனா ஸ்டாலின் அவர்கள் தூங்கும் போது கூட பொசுக்குன்னு அவரை எழுப்பி விட்டோம்னா, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, எந்த சின்னத்தை ஓட்டு போடுவீங்கன்னு கேட்டா விசில் சின்னத்தை ஓட்டு போடுங்க. அவர் தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட இந்த மாதிரி பதில் சொல்லுவாரு. அவரே அந்த ஆன்சர் தான் சொல்லுவாரு. அப்படின்னா மக்கள் எல்லோருடைய விருப்பமும் அதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு அதாவது என்ன விஷயம் சொல்ல வர்றாருன்னா, மக்கள் எல்லாரும் தமிழ்நாட்டை முதற்கொண்டு சிஎம் அவர்கள் முதற்கொண்டு தாவேகெல்லாம் ஓட்டு கூட ரெடியா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த இது மாதிரி கன்வே பண்றாரு. இதுக்கு கூட ஒரு பதிலடி வந்தது. என்ன பதிலடி வந்ததுன்னா, ஸ்டாலின் அவர்கள் நல்லா தூங்குறாரு, தூங்கும் போது எதுக்கும் இது மாதிரியான விஷயத்த அவர் சொல்லணும். நல்லா தூங்குறவரு அப்புறம் தூக்கமே வரமாட்டேங்குதுன்னு இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. இவங்க 3 தலைவர்கள்லாம் பண்றதை பார்த்துட்டு தூக்கமே வரமாட்டேங்குது, தூக்கம் வராதவருக்கு எப்படி எழுப்பி கேட்க முடியும்? அது மாதிரி விஷயத்த அவருக்கு இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் கூடுதலாக டிஎம்கே அண்ட் காங்கிரஸ், டிஎம்கே அண்ட் காங்கிரஸ்ல நிறைய சலசலப்பு போய்கிட்டே இருக்கு கண்டினியூவா. இந்த சலசலப்பு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, தொகுதி பங்கீட்டுல சில பிரச்சனைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இன்னமும் ஒரு முடிவு எட்டப்படாத நிலையை உருவாகி இருக்கு. அந்த முடிவு என்னன்னா, அவங்க ஊடகத்துல வெளியான தகவல் தான் 36 சீட்டு கேட்கிறாங்க, அவங்க 25 தான் கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டாவது, ஆட்சி அதிகாரத்துல பங்குங்கிற விஷயத்துல காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் தலைமை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதாகவும் செல்வ பெருந்தகை அவர்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ இது ஒரு புறம் இருக்க, பிளஸ் ஏடிஎம்கே கூட்டணி ஒரு புறம் இருக்க, விஜய் அவர் ஒரு புறம் இருக்க, நாம் தமிழர் கட்சி ஒரு புறம் இருக்காங்க. இதையுமே கிட்டத்தட்ட பேசியிருப்பாரு. 4 முனை போட்டின்னு சொல்றாங்க, சில பேர் 3 முனை போட்டின்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கூட்டணி மட்டுமே அவர் பேசுறாரு. நாம் தமிழர் கட்சியை அவர் பேசல. அங்கேயுமே அவர் 3 முனை போட்டின்னு அதை கொண்டு வந்துட்டு இந்த விஷயங்கள் நாங்கள் முதன்மையா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கும் டிஎம்கேக்கு மட்டும்தான் போட்டி. இதுல தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் பெரும்பான்மையான ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 2 அல்லது 3 ஓட்டுகள் கண்டிப்பா விழும் அப்படிங்கிற ஒரு மக்களுக்கு உற்சாகப்படுத்துற விதமா இந்த விஷயத்த கன்வே பண்ணாரு. ஏன்னா அவர்களுடைய தொண்டர்கள் எந்த கட்சியும் கூட்டணிக்கு வராத நிலையில அவங்களுடைய தொண்டர்கள் யாரும் ஒரு சேடான பகுதி, அதாவது
ஒரு ஹோப்பை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவருடைய நக்கல் கலந்த அவங்களுடைய அதாவது தொண்டர்கள் நிர்வாகிகள்லாம் ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு விஷயமா தான் இந்த ஃபங்க்ஷனை அவர் கையாண்டிருக்காரு. இது நல்லாவும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. தமிழக வெற்றி கழகம் இன்னமும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் சரி, ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் சரி, டிஎம்கே அரசாங்கம் பண்ண முடியாத, பண்ண தவறிய நிறைய விஷயங்களை அவங்க சுட்டி காட்டி பேச வேண்டிய அவசியத்திற்கு வந்திருக்காங்க. அதுதான் மெயினா மக்களிடையே பெரும் ஆதரவை கொண்டு வரும். இன்னமும் போக போக இன்னும் ஒரு 100 நாட்களுக்கு தான் இருக்கு. அப்படிங்கும் பொழுது அவர் என்னென்ன விஷயங்களை திமுக அரசு உடைய குறைகளை எவ்வளவு சுட்டி காட்டுறாரோ அதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு பிளஸ்ஸா மாறும். இல்லைன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஓட் பர்சன்டேஜ்ல போகுமே தவிர வெற்றிக்கான பர்சன்டேஜா இருக்காது. நன்றி.